ஒரு கதையில் ஒரு பையன் போய் கேட்டான், ஒரு சுவாமிஜிக்கிட்ட போய் ஒரு குருஜிக்கிட்ட கேட்டான், நான் வந்து மோட்சத்துக்கு போவேனா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த குருஜி கேட்டார், நீ என்ன நல்லது பண்ணுற, என்னது கெட்டது பண்ணுற? அவன் சொன்னான், நான் யாருக்கும் நல்லதும் பண்ணலை, யாருக்கும் கெட்டதும் பண்ணலை. நான் வேலைக்கு போகிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், நான் பேசாட்டு உண்டு, நான் ஏன் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், அந்த தென்னை மரத்தை பாரு அப்படின்னார். என்ன தெரியுது? மரம், மட்டை, தேங்காய், அதெல்லாம் மோட்சத்துக்கு போகும்னா நீயும் போவ அப்படின்னார். அவன் என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க, அது எப்படி போகும் அப்படின்னா, ஆமாம், அது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தானே இருக்குது, அது காய்க்குது, தென்னை தேங்காயை வச்சுக்கிட்டு நிற்கிது, வேணும்னா பறித்து சாப்பிடு, அவ்வளோதான். அது யாருக்கும் கீழே போய் நீ மயக்கம் போட்டு விழுந்தா கூட தண்ணியை வாயில் ஊற்றாது. அதே மாதிரி தான் நீ இருக்கிற, ஒரு மரம் போல இருக்கிற. மனிதன் மரங்களை போல வாழ அல்ல, மனிதன் தன்னுடைய சிந்தனை அறிவால, மன்னிக்கிற மனசால, நம்பிக்கை என்கிற அந்த உணர்வால, இப்படி பல காரியத்தால தான் மனிதன் நடந்து கொண்டு இருக்கிறான்.